من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم من عمل بما علم ورثه الله علم ما لم يعلم صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கருணை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான ஆழமான பொருள் கொண்ட ஹதீஸுகளை இங்கே நான் கேட்பதற்கும் அதை வாழ்க்கையில் எடுப்பதற்கும் அல்லாஹ் நம்மை இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறான். அதை எப்போதுமே நடைமுறைப்படுத்த அல்லாஹ் தன் அருளால் தௌஃபீக் செய்வானாக. மனிதர்களில் சிறந்தவங்க யாருன்னா, எந்த வாழ்க்கை கிடைத்ததோ, எந்த ஞானம் கிடைத்ததோ அதை கொண்டு பயனடைபவர்கள். கல்வி கிடைப்பதை விட கல்வி பயனளிக்க வேண்டும். ஞானம் கிடைக்கிறது, அதை கொண்டு பயன்பெறணும். எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் கேட்க வைப்பான், அது ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்க வேண்டும். எனவேதான் கல்வியை கேட்க மார்க்கமா சொல்லவில்லை, பயனுள்ள கல்வியை கேட்க சொல்கிறது. இல்மன் நாஃபிஅன், பயனளிக்கும் கல்வி. நான் கேட்ட கல்வி எனக்கு பயனளிக்க வேண்டும். பாதுகாப்பு தேடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயத்தில் ஒரு ஹதீஸ்ல பாதுகாப்பு கேட்கிறாங்க. அதுல ஒன்று, வஅஊது பிக்க மின் இல்மின் லா யுன்ஃபா, எந்த பிரயோஜனமும் கொடுக்காம கல்வி இருக்குதே அது வேண்டாம் எனக்கு. நான் அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா என்பதல்ல முக்கியம். அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா அல்ல முக்கியம். எந்த அறிவாளியாக வாழ்வது? கிடைக்கப் பெறுகிற எல்லா ஞானமும் பயனளிக்க வேண்டும். அங்கன ஒரு செய்தியை கேட்டோம், இங்கே ஒன்றை கேட்டோம், வீட்டில் கேட்டோம், போற வழியிலே கேட்டோம், அதுவெல்லாம் என் வாழ்க்கையில் பயனளித்தால் எத்தனையோ திருப்பு முனைகள் மனித வாழ்க்கையில் நடந்துவிடும்.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை போய் நலன் விசாரியுங்கள் என்றார்கள். ஏன்? அவரை போய் பார்த்தால் அவர் படும் பாடு, அவர் படுற கஷ்டம், அந்த சிரமம், அதை பார்த்துட்டு நீங்க பாடம் பெறுவீர்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நீ சரியாக்கணும். ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதில் கூட நான் பயனடைய வேண்டும். அவரை பார்த்துட்டு நான் படிப்பினை பெறணும். இவ்வளோ கஷ்டப்படுகிறாரே, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாது, கஷ்டப்படுற இடத்துல நான் நிற்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. எனவேதான் நோயாளியை நலம் விசாரிப்பது சுன்னத். அதிலே மனிதனுக்கு பயன் இருக்கிறது, வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்படும். சில பேரை பார்த்துட்டு மாறிடுவாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆஹா இனி நம்ம சரியாயிடணும். அவரை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, அவர் தப்பா வாழ்ந்துட்டாரு, அதனால படுறாரு கஷ்டம், நம்ம வாழ்க்கையை சுதாரித்துக் கொள்வோம். பயனளிக்கும் கல்விதான் கல்விகளிலெல்லாம் சிறந்தது. அந்த பயனளிக்கும் கல்வி இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் இல்மின் லா யுன்ஃபா, பயன் தராத கல்வி என் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பயன் பெற வேண்டும், கேட்டதையெல்லாம் கொண்டு. ஒரு ஞானி இடத்திலே மக்கள் கேட்கிறார்கள், மாலனா நஸ்மஉ வலா நந்தஃபி. ஒரு ஞானி இடத்துல மக்கள் கேட்டாங்களாம். அவர் மிகப்பெரிய அறிவாளி, இஸ்லாமிய உலகம் போற்றுகின்ற அறிஞர். எங்களுக்கெல்லாம் ஏன் நிறைய உலமாக்கள்கிட்ட போய் விஷயங்களை கேட்கிறோம், குர்ஆனை பற்றி கேட்கிறோம், ஹதீஸை பற்றி கேட்கிறோம், ஆனால் நாங்கள் பிரயோஜனமே அடையவில்லையே, என்ன காரணம்? கேட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கு பயான்களும் ஹதீஸுகளும் ரசிக்கிற மக்கள் கூடி இருக்கிறார்கள், பயன்பெறவங்க கூட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரசிக்கிறவர்களை தாண்டி பயன்பெறுகிறவர்களாக நம்ம மாறணும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இந்த செய்திகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ரமலான்ல ஒரு மாசம் உட்கார்ந்து ஏதோ பேசுறது கடமைங்கிறதுலாம் இல்லை. இங்கிருந்து ஒரு 10 பேர் பிரயோஜனம் அடைந்து விட மாட்டார்களா? பல பேர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி ஒரு அருமையான பயணம் ஏற்பட்டு விடாதா? அப்ப அவங்க கேட்கிறாங்க, மாலனா நஸ்மா ஒலா நந்தஃபி, நாங்கள் நிறைய கேட்கிறோம், ஆனால் நாங்கள் பயனடையவில்லையே. பயனடைஞ்சிருந்தா எங்கெல்லாமோ போயிருப்போமே, வாழ்க்கை தரம் எங்கெல்லாமோ உயர்ந்திருக்குமே. அதுக்கு அவங்க சொன்ன பதிலை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவங்க சொன்னாங்களா, ஹம்சு ஹிசால், 5 குணம் உங்க எல்லாத்தையுமே இருக்குதுப்பா, அதனால அது பயனளிக்காதுன்னாங்க. அந்த 5 விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. 5 தன்மை உங்க வாழ்க்கையில ஊடுருவி போய் இருக்குது. அந்த 5 இருக்கிற வரைக்கும் நீங்க எதை கேட்டாலும் பிரயோஜனம் ஏற்படாது. ஒரு விஷயத்தை என்னுடைய உடலுக்குள்ள உள்ளத்துக்குள்ள கொண்டு போகணும்னா அதுக்கு இருக்கிற தடையை நீக்கி வைக்கணும். தடை நீங்கினா தான் உள்ள போகும். வெளியிலேயே லாக் போட்டிருக்கு, எப்படி உள்ள போறது? ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அவங்க உள்ளத்துல முத்திரை குத்தி விட்டோம், சீல் வச்சிட்டோம். எப்படி உள்ளத்துக்குள்ள செய்தி போகும்? சில பேரை பத்தி சொல்றான் அல்லாஹ், அவங்க உள்ளத்துல முத்திரைன்னா சீல் வச்சாச்சு, அது எப்படி உள்ள போகும்? கடையை போட்டு லாக் பண்ணி பூட்டை போட்டு பூட்டில் சீல் வச்சாச்சு. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம், அவங்க செவியிலும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, கண் இருக்குது பார்க்கறாங்க, ஆனா அந்த பார்த்த விஷயம் வாழ்க்கைக்கு வராத திரை இருக்கிறது. பார்க்கிறது முக்கியம் இல்லை, அதை கொண்டு வர முடியாத திரை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. கேட்பதும் சிந்திப்பக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். பார்க்கிற விஷயங்கள் கூட மனசுக்குள்ள வரணும்னா திரையை அகற்றணும். இது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அந்த அறிவுலகத்தின் மேதை சொன்னார்கள், 5 விஷயம் தடையா இருக்குதுப்பா, இந்த 5 விட்டு நீங்க வெளியில வரணும்னாங்க. இது உங்களுக்கும் எனக்குமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான செய்தி. நான் நிறைய பிரயோஜனம் அடைய வேண்டும் என் வாழ்க்கையிலே, உன்னதமான இடத்தை நோக்கி, இலக்கை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கணும். சிறகடிக்கணும்னார் ஒரு ஞானி. நீ சிறகடித்து பறக்கணும். எதற்கு? இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வை அடைவதற்கும், மார்க்கத்தை அடைவதற்கும், உயர்ந்த சிஃபத்தை அடைவதற்கும். சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் தடை இல்லை.
வருமானம் ஈட்டுவதற்கெல்லாம் தடை இல்லை, உழைப்பதற்கெல்லாம் தடை இல்லை, நிரப்பமாக விசாலமாக சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த உலகம் எனக்கு பயனளித்து கொண்டே இருக்கணும். காசு வருது, எந்த பிரயோஜனம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நிறைய பணம் வருது ஹஜ்ரத், ஆனா அது தங்கிறதே இல்லை. அது என்ன பணம்? பணம் வருது, தங்கிறது இல்லை. அப்ப அந்த பணத்துல பரக்கத்து இல்லைங்கிறாங்க. அத பெருமானார் சொல்லுவாங்க, எனக்கு வரக்கூடிய பொருள் அது பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானா? பொருள்ல பரக்கத்து இருக்குமா, அந்த பணம் தங்கும். அந்த பணம் ஆஸ்பத்திரி செலவுல போய் முடியாது. அந்த பணம் தப்பான வழியில செலவாகாது. இன்னைக்கு எவ்வளவு பேர்ட்ட பணம் இருக்குது, தப்பான வழியில செலவாகுது. சில பேர் ஆஸ்பத்திரி வழியில செலவாகுது. சில பேருக்கு அந்த பணம் எந்த பிரயோஜனமும் கொடுக்காம இருக்குது. பணம் கூட பிரயோஜனம் கொடுக்கணும். அந்த பணம் பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரூபாய் இருக்குமா, அதுல பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து இருந்தால் அந்த 10 ரூபாய் உன் வாழ்க்கையின் நிறைய பிரயோஜனங்களை கொடுத்துரும். அதுல பரக்கத்து இல்லை, அது 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அதுல பிரயோஜனம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் கோரிக்கை என்ன, நிறைய வருமானம்லாம் பண்றோம் ஹஜ்ரத், எதுவுமே தங்கிறது இல்லை, எங்க போகுதுன்றே தெரியறது இல்லை. அதல்ல, நான் பண்ணும் வருமானம் எனக்கு மாத்திரம் அல்ல, என் தலைமுறைகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். என் தலைமுறைகளும் அதை கொண்டு பயன்பெறணும். அப்ப எதனால் அது வெளியில போகுது, எதனால தவறான வழியில போய் முடிகிறது, ஏன் அது தங்குவது இல்லை, அதற்கென்ன தடை, அந்த தடையை அகற்றான். அவர் சொன்னார், கேட்டதெல்லாம் புரோஜனம் அளிக்க வேண்டும், அது கிடைக்கவில்லையே என்று சொன்ன போது 5 தடை இருக்குதுன்னா நிஅமத்துன் லா ஷுக்ருன்னார். முதல் விஷயம், வாழ்க்கையில நிறையவே அல்லாஹ்வுடைய அருளை சம்பாதிக்கிறீங்க, அருளை சந்திக்கிறீங்க, நிறைய உங்களை தேடி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தா நம்ம முயற்சி இல்லாமல் அல்லாஹ் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நினைச்சு பாராத விதத்தில் வந்து சேரும். நம்ம ஒன்று நினைச்சிருப்போம், அதை விட பெருசா வந்து கிடைக்கும். உங்களுக்கு அல்லாஹ் நினைபாராத இடத்துல அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த அருளை எல்லாம் அனுபவிக்கிறீங்க, வாங்குறீங்க, எடுக்கிறீங்க. என்ன பலகீனம், அதற்கு அல்லாஹ் கொடுத்தானே, அவனுக்கு நன்றி இல்லாமல் வாழ்கிறீர்கள். எப்படி அறிவுரைகள் உங்களுக்கு பிரயோஜனம் தரும்? பிரயோஜனத்தை தடுக்கும் முதல் காரியம், அவன் கொடுத்ததற்கு நன்றியோடு வாழுங்கள். மனுஷனுக்கு மனுஷன் கூட நன்றி சொல்லணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷன் நமக்கு உபகாரம் செய்துட்டா நன்றி சொல்லணும். மல்லம் யஷ்குர் இன்னாசலம் யஷ்குர் இல்லா, மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லையா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவனாக ஆக மாட்டாய். எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, அவரை நான் மறக்க கூடாது, அவருக்கு நன்றியோடு நான் இருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருந்தார், அவரோடு நன்றியோடு நடக்கணும். இன்னைக்கெல்லாம் பெற்றவர்களுக்கு கூட நன்றி பாராட்டும் பிள்ளைகள் இல்லை, பெற்றவர்களுக்கு கூட நன்றி பாராட்டுகிற பிள்ளைகள் இல்லை. பெருமானார் சொன்ன ஒரு பதில் ரொம்ப முக்கியமானது, பிர்ரு பிர்ரு ஆபாஅக்கும் அபர்ருக்கும் அபுனாவுக்கும், உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு அழகாக நடப்பார்கள். என் புள்ள சரியா நடக்கல, என் புள்ள தப்பு பண்ணுகிறார், என் புள்ள வரம்பு மீறிட்டார், இல்லை, நீ உன் பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்களின் திருப்திக்கேற்ப வாழுங்கள், உங்க புள்ள உங்களை சந்தோஷப்படுத்துவார். இது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாம் முத்தான செய்திகள். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளால் நான் நிம்மதி பெறாமல் போனதற்கு காரணம் என்ன? நம்ம பிள்ளைங்களே நமக்கு தீங்காக மாறியதற்கு என்ன காரணம்? பல குடும்பங்களில் நிம்மதி காணாமல் போனதற்கு அவர்களின் பிள்ளைகளே காரணம். ஏன்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் சரியாக நடக்காமல் இருந்திருப்பீர்கள். அதற்கு பகரம் செய்யாமலாம் அல்லாஹ் விடுறது இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறவன் தானே, அல்லாஹ் மன்னிச்சிருவான். பெற்றோர்கள் விஷயத்தில் சரியாக நடக்காதவர்களுக்கு பகரம் கொடுக்காமல் இந்த உலக வாழ்க்கை முடியாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் விஷயத்துல தப்பு பண்ணீங்களா, அதற்கான தண்டனை இங்கே, மறுமையில் அல்ல, இங்கே. உலகத்திலேயே சில வாழ்க்கைக்கு தண்டனை உண்டு. அல்லாஹ் மன்னிக்கிறவன், பிற்படுத்துறவன், சில விஷயத்தை மன்னிச்சு விடுவான். ஆனா தாய் தந்தைகளை மனசை நோவப்படுத்தினா அவங்களுக்கெல்லாம் மன்னிப்புலாம் இல்லை, அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம ரூஹு பிரியாது. அதான் பெருமானார் சொன்னாங்க ஒரு எச்சரிக்கை, உங்க உம்மா வாப்பா துவாவை பயந்துக்கங்க. உங்க உம்மா வாப்பா கேட்கிற துவா அல்லாஹ்வோட அர்ஷ் வரைக்கும் போயிடும். தாய் தந்தையர்கள் துவா, எங்க உம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். என்ன தெரியுமா? அளவுக்கு துவா செய்வாங்க. வீட்டை விட்டு வெளியில போனா வாசல்ல துவா செய்வாங்க, பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், போயிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அவங்க போயிட்டு வாப்பான்னு சொல்றாங்களே, அதே பெரிய துவா.
பெற்றோர்கள் துவா செய்து பிள்ளைகளை அனுப்பினால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா மனசார துவா செய்யற ஒரு துவா பெற்றோர்கள் செய்கிற துவா தான். மனசார செய்வாங்க, நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு. அந்த புள்ள தப்பா நடந்தாலும் அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆன்மா தாயும் தந்தையும் தான். அப்ப சர்க்காரை ஆலம் இங்கே சொல்லுகிற செய்தி, நீ நன்றி மனிதர்களுக்கு சொல்லல, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க முடியாது. உனக்கு எந்த வகையில யாரு ஹெல்ப் பண்ணாலும் நன்றி உடையவனா இருந்து விடுங்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நிறைய கேட்கிறோமே, நிறைய ஞானங்களை, ஆயிரம் செய்திகளை, ஹதீசுகளை, குர்ஆனை உலமாக்கள் ஞானிகள்ட்ட இருந்து கேட்கிறோம், ஏன் நாங்க பிரயோஜனம் அடைய முடியல? இது ஒரு பெரிய பொருள், பெரிய கேள்வி. அவர் 5 விஷயங்களை சொல்றார். இந்த 5ம் தடையை நீக்குனா தானே வாழ முடியும். தடையை வச்சுக்கிட்டே எப்படி ஜெயிக்கிறது? முன்னேற்றம் வரலன்னா முன்னேற்றத்துக்கான தடை இருக்கா, தடையை களையணும். அவர் சொன்னார், முதல்ல நியாமத்துல் லா ஷுக்குர், நியாமத்து நிறைய கொடுக்கறான் அல்லாஹ். நினையாபுரத்துல கொடுக்கறான், கேளாபுரத்துல கொடுக்கறான். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு நியாமத்து வந்து விழுந்திருக்கும். நன்றி உடையவர்களாக வாழுங்கள். அல்லாஹ் கொடுக்கறான், நீங்க நன்றி செலுத்துறது இல்லை, அதனால கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுப்பதில்லை. கேட்டால் அது பிரயோஜனம் அளிக்கணும், அதுதான் நான் கேட்டதற்கான பொருள். ஏன்னா நீ கேட்ட ஒவ்வொன்றுக்கும் விசாரணை உண்டு. உன் செவிகளை குறித்து விசாரிக்கப்படுவாய். எதை கேட்டாய், கேட்டபடி எப்படி வாழ்ந்தாய், சொல்லணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ் எல்லாம் விசாரணைக்குரிய மஜ்லிஸ். இங்கே 1 hour கொடுக்கிறோம். கேட்ட விஷயங்கள் என்ன பிரயோஜனம் உனக்கு கிடைத்தது? இன்றைக்கு பரவலான விஷயம், நிறைய கேட்கிற மக்கள் பிரயோஜனம் அடைபவர்கள் குறைவோ. அல்லாஹ் இந்த சபை நம்மை பிரயோஜனம் அடைபவர்களா ஆக்கி வைப்பானாக. அவங்க போய் கேட்டாங்க, அந்த ஆற்றல் மிக்க ஞானி இடத்துல நாங்க கேட்கிறோம் நிறைய விஷயங்களை, ஆனா பிரயோஜனம் கிடைக்கலையே, என்ன காரணம்? அதில் முதல் விஷயம் அவர் சொன்னார், நிறைய அருள்களை கொட்டுறான் அல்லாஹ் உங்களுக்கு, நினையாபுரத்துல கொட்டுறான். கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பாராமலும் தருகிறான். ஆனா நீங்க அல்லாஹ்விட்ட நன்றியோடு நடக்கல. நீங்க நன்றியோடு நடக்காதனால என்னதான் கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. பிரயோஜனம் கிடைக்கணும் இல்ல, நன்றியோடு நான் வாழ பழகணும். அல்லாஹ்வுக்கே நன்றியோடு நான் நடக்கலன்னா நான் யார்கிட்ட நன்றியோடு நடக்க போறேன்? 2வது, ரன்புன் லா இஸ்திக்ஃபார். நீங்க கேட்டது பிரயோஜனம் தராம போறதுக்கு 2வது காரணம், பாவம் செய்றீங்க, அந்த பாவத்தை நினைச்சு வருந்துறது இல்லை. பாவம் அசால்ட்டா செய்துடுறீங்க, ஒரு தப்பை தைரியமா செய்துடுறீங்க. அது மனுஷனுக்கு செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்தாலும் சரி. மனுஷ விஷயத்துல வரம்பு மீறீங்க, அல்லாஹ் விஷயத்துல தவறு செய்றீங்க, அதை நினைச்சு வருந்துறீங்களா? வருந்துறது இல்லை. ஈமானுக்கு அடையாளம் பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, ஒரு மூமின், நீ மூமின் என்பதற்கு அடையாளம் நீ செய்த தவறு உன்னை உறுத்த வேண்டும். நீ ஒரு மூமின், பாந்த மூமின். நீ செய்த தவறு உன்னை உறுத்தணும். தப்பு பண்ணிட்டோமே. எப்படி மீன் பூமி தண்ணியை விட்டு வெளியில வந்தா துடியா துடிச்சு தண்ணியில உளுந்துரும், அப்படி கிடைக்கல அது வெளியிலேயே மௌத்தா போயிடும். பாவம் செய்தவன் பாவத்தை விட்டு சுத்தமாகிற வரைக்கும் அந்த மீனை போல துடிச்சு மீண்டும் போய் உளுந்துடணும். அப்போதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிக்க பெறுகிறான். இன்னைக்கெல்லாம் செய்த தவறு, அது சிறுசோ பெருசோ, அதை பற்றி கொஞ்சமும் மனிதன் கவனிக்கிறது இல்லைங்கிறத தாண்டி அதுல ரொம்ப அலட்சியம். பாவத்திற்கு மன்னிப்பு இருக்குது, அலட்சியம் செய்தவர் பாவியாகுவார். பாவத்தை மன்னிக்கிறான், இது என்ன பெரிய பாவமான்னு கேட்டார் வைங்க, அவர் பெரிய பாவின்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பார்ப்பானாக, பாதுகாப்பானாக. சின்ன பாவத்தையும் யார் அலட்சியம் காட்டுவார்களோ அவர்கள் பெரும்பாவத்திற்கு துணிஞ்சு விடுவார்கள். சின்ன பாவம் தானே, லேசா தானே, ஒரு வார்த்தை தானே சொன்னேன், ஒரு காரியம் தானே செய்தேன், அதை தானே விட்டேன். சின்ன பாவத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது. நீ கேட்டு பிரயோஜனம் கிடைக்கல, அதற்கான 2வது காரணத்தை நீ பார். வாழ்க்கையில தவறு நடக்கும், ஆனால் நீ அந்த தவறை நினைச்சு வந்துருகிறாயா? அல்லாவே தப்பு பண்ணிட்டேனே துடிக்கணும். நிறைய பேர் நிறைய வகையில தவறு, சொத்து விஷயத்துல தவறு, ஒரு பிள்ளைக்கு எழுதி வைக்கிறாங்க, இன்னொரு பிள்ளையை நடு ரோட்ல விட்டுடுறாங்க, அது பெரிய பாவம். குடும்பத்திலே
2 மனைவி, ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துகிறார், இன்னொரு மனைவியை சந்தோஷப்படுத்தல, அது பெரிய பாவம். மனைவியோடு எப்போதுமே அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அது பாவம். அப்ப அதெல்லாம் இவருக்கு தப்பாகவே தெரியல. நம்ம அப்படி பண்ணாதான் அவர் சரியாகுவா, அது தவறு. தவறை தவறென்று உணராத வரையிலும் திருந்த முடியாது. இல்ல அல்லாஹ்வுடைய விஷயம். எப்ப ரமதான் ஆச்சப்ப ஜமாத்துக்கு போலாம், நம்ம தொழுதுட்டோம்ல, ஜமாத்து பெரிய முக்கியமா? அப்ப அது பெரிய பாவமாயிடும். ஜமாத்துங்கிறது 27 மடங்கு நன்மை. லொகர வீட்டில் தொழுதால் 1 லொகர், ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு. யாரு விடுவது? 27 மடங்கு இலவசத்தை விடுவோமா? 1க்கு 27. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது, 25ன்னு ஒரு ஹதீஸும் வருது. தனியா தொழும் தொழுகையை விட ஜமாத்து, அப்ப ஜமாத்தை தானே விட்டுட்டேன் அப்படின்னா அது செய்கிற தவறுக்கு நியாயம் கற்பிப்பதாக போகிறது. அது அவர் சொன்னார், தம்புன் பிலா இஸ்திக்பார் என்றார். நிறைய தப்பு செய்றீங்க, அது நினைச்சு வருந்துறது இல்லை, மன்னிப்பும் கேட்கறது இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒருவர் கசீரு தன்பு கசீருல் அமல் ஹுவாஜப் அம் ரஜுலுன் கலீலு தம்பு கலீலுல் அமல். 2 மனிதர் இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப பாவம் செய்கிறார், ரொம்ப அமல் செய்கிறார். ரொம்ப பாவம், ரொம்ப அமல். ரொம்ப பாவம் செய்கிறார், எல்லா தப்பும் பண்றார், எல்லா அமலையும் கரெக்டா செய்கிறார். தஹஜ்ஜத் கூட விடுறது இல்லை, தஹஜ்ஜத் கூட விடுறது இல்லை, ஆனா அவ்வளவு தப்பும் பண்ணுகிறார். அவர் எந்த தரத்தில் இருப்பார்? இன்னொருவர் கலீலு தம்பு, கொஞ்சம் தான் அமல் செய்வார், கலீலு தம்பு கலீலுல் அமல், அமல் கம்மியா செய்கிறார், பாவமும் கம்மியா செய்கிறார். நீங்க இதுல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு கவனிச்சுக்கிறோம். பாவமும் குறைவு, அமலும் குறைவு. அமல் பெருசா செய்யல, தஹஜ்ஜத்தெல்லாம் தொழல, ஏதோ கரெக்டா தொழுகிறார், 5 வேளை தொழுகிறார், சுன்னத்தெல்லாம் விடுறார், நிறைய அமல் செய்யறது இல்லை, ஆனா பாவம் நிறைய செய்யறது இல்லை. ரொம்ப பயப்படுறார், மனுஷங்களை புண்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கடமையை மீறிடக்கூடாது அப்படின்ற கண்ணை கூட பாதுகாக்கிறார், தப்பான பார்வை பார்த்துடக்கூடாது. சின்ன பாவம், கொஞ்சம் தான் பாவம், ரொம்ப பாவம் இல்லை, அமலும் கொஞ்சம் தான். இவரா அவரா? ஏற்றத்திற்குரிய மனிதர். நிறைய அமல் செய்து விட்டார் அவர், தஹஜ்ஜத்தை கூட விடல, சதகா விடல, தர்மத்தை விடல, ஜகாத்தை விடல, எல்லாம் கொடுக்கிறார். வருஷ வருஷம் ஹஜ்ஜிக்கு போறார். வருஷ வருஷம் இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆஜியார்கள் தான் நிறைய தப்பெல்லாம் பண்ணிடுறாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டா ஒரு தைரியம் வருது. நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கண் தெரியாத குருடர் கம்பி பாலத்தில் வந்தார். அது தொங்கு பாலம், பழைய காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே ஆடும் அந்த கம்பி. அதில் வந்துட்டு இருக்கிறார். யாரோ ஒருவர் அந்த பக்கம் இருந்து அந்த கம்பியை அசைக்கிறாங்க. அவரே கண் தெரியாத ஆள், அவருக்கு கண் தெரியாது, அந்த கம்பியை அசைக்கிறாங்க. அவர் விழுவார், தடுமாறுறார். அவர் உடனே சொன்னாரா, ஹாஜியார் கம்பி அசைக்காதீன்னாராம். ஹாஜியார்? அவர் கேட்டார், நான் ஹாஜியார் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு கேட்டார். இப்போ இந்த வேலையெல்லாம் ஹாஜியார்கள் தான் பண்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வேலை போற ஹாஜிகள் தான் பண்றாங்க. ஹஜ்ஜி பல பேர்களை பாவம் செய்கிற துணிச்சலை தருகிறது, அது மாபெரிய தப்பு. ஹஜ்ஜிக்கு பின்னால் ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு அடையாளம், இனி அவர் கடந்த காலத்தில் செய்த பாவத்தை செய்ய மாட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹஜ்ஜிக்கு பின்னால் ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு அடையாளம், கடந்த காலத்தில் செய்த பாவத்தை இனி செய்ய மாட்டார், செய்ய விட மாட்டான் அல்லாஹ். அவர் இப்போதும் செய்கிறாரா? அவர் ஹஜ்ஜி எப்படி கபூல் என்று கேட்கிறார்கள். காபத்துல்லாவை போய் பிடிச்சிட்டோம், அஜ்ருல் அஸ்வதை தொட்டுட்டோம், அரஃபாத்தில் இருந்துட்டோம், எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி என்னுடைய அக்கௌண்ட்ல புதிய பாவங்களை பதிவு செய்திடக்கூடாது மலக்குகள். என் அக்கௌண்ட் காலியா இருக்கணும், வெள்ளை பேப்பரா இருக்கணும், இனி பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜி, அதான் ரசூல் சொன்னாங்க, ஒரு ஹாஜ் மன்னிக்கப்படுகிறார், இன்னொரு இடத்தில் ஒரு ஹாஜ் ஏழையாக மாட்டார். நிறைய சுப செய்தி. வருஷ வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம், அவர் எவ்வளவு பெரிய மன்னிப்பை பெறுகிறார். ஒரு ஹாஜி மன்னிக்கப்படுவார், ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். பெருமானாருடைய சுப செய்தி. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு வருஷ வருஷம் போகிற வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனாலும் தவறு குறைவது இல்லை.
தவறுகள் குறைவதில்லை. நிறைய ஏமாற்று, நிறைய ஃபித்னாக்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய இபாதத்துல குறைபாடுகள். ஹஜ்ஜிக்கு பின்னாலும் ஒழுங்கா தொழுவுறது இல்லை, ஹஜ்ஜிக்கு பின்னாலும் குடும்பத்தில் ஒரு நல்ல மனுஷங்கிற பேர் வாங்குறது இல்லை, மக்கள்கிட்ட நல்ல மனிதன்கிற முத்திரை பதிக்கிறது இல்லை. அதெல்லாம் எத்தனை பெரிய குறை. என் ஹஜ்ஜி என்ன மாத்தணும், அதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. அதான் அவர் அந்த கம்பி பாலத்தை ஆட்டினோன்னு சொன்னார், ஆஜியார் பாலத்தை ஆட்டாதீங்க. எப்போ நான் ஆஜியார் உனக்கு யாருப்பா சொன்னது? இப்பமெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இந்த வேலையெல்லாம் அந்த ஆட்கள் தான் செய்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையை ஆஜியார்கள் தான் செய்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஆஜியார்கள் யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க, நீங்கள்லாம் பரிசுத்தமானவங்க. அல்லாஹ் தாலா நானும் ஹாஜியார் தான். அல்லாஹ் எல்லாத்துக்கும் நம்முடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் ஆக்கி வைப்பானாக. நான் ஒவ்வொரு வருஷமும் அல்லாட்ட கேட்கறது, ரப்பே போன வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன், இந்த வருஷம் வந்திருக்கேன், இந்த வருஷத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் என் சக்திக்கு மீறி தப்பு நடந்தால் மன்னிச்சிரு அல்லாஹ். இனி அடுத்த வருஷம் நான் வர்ற போது அன்று பிறந்தவனாக வரணும், போற போது அன்று பிறந்தவனாக போறேன், வரும்போதும் அன்று பிறந்தவனாக வரணும், ஊர்லையும் நான் மன்னிக்கப்பட்டவனாகவே வாழணும். அல்லாட்ட கேட்கறதுல என்ன இருக்குது? எனவே அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் கேட்கிறார், ரஜுலுன் கசீருதன் கசீருல் அமல். ஒருவர் இருக்கிறார், நிறைய அமல் செய்கிறார், நிறைய பாவம் செய்கிறார். இன்னொரு இருக்கிறார், கம்மியாக அமல் செய்கிறார், கம்மியா பாவம் செய்கிறார். ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவர் என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், என்னப்பா கேள்வி இது, உலகத்துல அமல் கம்மியோ கூடவோ பாவம் கூட கூடாதுப்பா, பாவம் கம்மியாக அமலும் கம்மியா செய்யறாரு, அவரே ஏற்றத்திற்குரிய மனிதர். அவர் ஜக்காத்தெல்லாம் கொடுத்தார், ராத்திரியெல்லாம் நின்று தொழுதார், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அவர் நிறைய பாவம் செய்கிறார் இல்லையா? நிறைய பாவம் செய்து நிறைய அமல் செய்வது அது சிறப்புக்குரியது அல்ல. கம்மியான பாவம் இருக்குதா, அவர் கம்மியா அமல் செய்தால் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகிறார். என்ன உணர்த்துறாங்க? அமலை விட பாவத்தை விடுறதுதான் பெரிய பாக்கியம். பாவத்தை விடணும், பாவத்தின் மீது தைரியம், பாவத்தின் மீது துணிச்சல். அப்போ நாங்கள் நிறைய பிரயோஜனத்தை அடையணும்னு நினைக்கிறோம், அதுக்குதான் மஜ்லிஸில் உட்காரோம், இல்ம கேட்குறோம். ஆனால் பிரயோஜனம் கிடைக்கலையே என்று கேட்டபோது அறிவுலகம் போற்றுகின்ற அந்த மாமேதை சொல்லுகிறார், 5 தடை இருக்குதுப்பா வாழ்க்கையில், அதில் 2வது தடை முதல்ல சொல்லிட்டே இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். 2வது தடை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடக்குது, ஆனா அதை நினைச்சு வருந்துறது இல்லை, மன்னிப்பு கேட்கறது இல்லை. நீங்க நினைச்சு வருந்துட்டீங்களா, மன்னிப்பு கேட்டுட்டீங்களா, அல்லாஹ்ட்ட நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க, பிரயோஜனம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றும். அப்போ ஒரு மூமினின் அடையாளம், அவர் தவறு செய்தால் அவரை அது உறுத்தி கொண்டே இருக்கும், உறுத்தும். நம்ம பண்ணிட்டோமே அதுல இருந்து தௌபா செய்யற வரைக்கும் அவர் உருட்டப்படுவார். அப்படியே அவர் மனசை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் பாவம் செய்துட்டு சில பேர் தைரியமா அடுத்த ஆளுக்கு விஷயம் தெரியுமா, நேற்று வசமா கவுத்துட்டேங்கிறார், நேற்று பாட்டிய வசமா கவுத்துட்டேன். அப்ப இவர் செய்யற தவற பெருமைப்படும் காலம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தவறு நினைத்து வருந்த வேண்டும். நீ ஒரு மூமின், தவறுக்கு பின்னால் தவறை நினைத்து வருந்தவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை, எத்தனை வாழ்க்கை சொன்னாலும் உன் காதுல விழும், பிரயோஜனம் கிடைக்காது. 3வது மிகப்பெரிய செய்தியை வரலாறு சொல்லும், இல்முன் பிலா அமல். 3வது நிறைய கல்வி படிச்சுட்டே இருக்கிறாங்க, லைஃப் லாங்கா சில பேர் படிப்பாங்க. புத்தகம் படிக்கிறதான் வேலை, புத்தகம் படிக்கிறதான் வேலை. குர்ஆனுக்கு ஹதீஸ் எடுத்து படிக்கிறாங்க, தஃப்சீர் எடுத்து படிக்கிறாங்க, பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க, படிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் படித்தபடி வாழ்க்கை மட்டும் இல்லை. கல்வி இருக்குது, அந்த கல்வியான வாழ்க்கை இல்லை. கல்விங்கிறது இமாம் கஸாலி சொல்வார், யாரிடத்துல கல்வி இருந்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லையோ, இல்மு இருக்குது, நிறைய விளங்கி இருக்கிறார், யாரை பார்த்தாலும் அவர் பெரிய அறிவாளிப்பா, அவரெல்லாம் சொன்னா உடனே புரிஞ்சுக்கிடுவார், அவருக்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு, அவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது, அவர் குர்ஆன்ல தேர்ச்சி உள்ளவர், ஹதீஸ்ல தேர்ச்சி உள்ளவர், அவரை பயான் செய்ய சொன்னா 5 மணி நேரம் பேசுவார், எல்லாம் சரிதான், ஆனா எந்த வாழ்க்கையும் இல்லை, சுபூத் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறார், அமல் இல்லை. தான் வாழணும், சமூகத்தை வாழ சொல்லணும். நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, ரப்பே என்கிட்ட இல்லையா, நான் அதை பேசவே கூடாது, நான் பேசக்கூடாது. உங்களை தஹஜ்ஜத் தொழுங்க நான் சொல்றேன்னா, நான் தொழுதா தான் சொல்லணும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை, மாத்திரம் அல்ல, அது எனக்கு தண்டனையா போய் நிற்கும். என் அல்லாஹ் கேட்பான்ல, அவனை சொன்னிய நீ என்ன செய்த, அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், மக்களை நலவு செய்ய சொல்கிறீர்கள், வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், உங்களை மறந்து விடுகிறீர்களே, நியாயமா?
நியாயமா என்று கேட்கிறான். மக்களை வாழு என்கிறாய், நீ உன்னை மறக்கிறாய், அது எப்படி நியாயம்? அத்தஅமுரூன அன்னாஸ பில்பிர் வதன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வஅன்தும் தத்லூனல் கிதாப், வேதங்களை ஓதுகிறீர்களே, அஃபலா தஅகிலூன், அறிவில்லையா உங்களுக்கு? சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள்? அல்லாஹ் பேசும்போது ஒரு பவருடைய பேச்சு அது. அறிவில்லையான்னு கேட்கிறான். நீ வாழ்வதே இல்லை, நீ நலவு செய்வதில்லை, மக்களை நலவு செய் என்று சொல்கிறாயே, அறிவில்லை, சிந்திக்க மாட்டாய் நீ. அப்ப கல்வி என்பது இல்முன் பிலா அமல், படித்தோம் ஆனா எந்த வாழ்க்கையும் இல்லை. பெரிய பட்டதாரி ஆனா பெரிய ரவுடியா இருக்கிறார், ஆபாசத்திலே உச்சத்தில் இருக்கிறார். நிறைய கல்வியாளர், எங்க அவரை மாதிரிலாம் இன்னைக்கு கல்வியாளர் இல்ல, அவர் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆனா ரொம்ப பாவத்தில் இருக்கிறார், போதைக்கு அடிமையாக இருக்கிறார், ஆபாசத்துக்கு அடிமையாக இருக்கிறார், எல்லா தீமைகளிலும் உழண்டு பிளறுகிறார். எப்படி அவர் அறிவாளி? கல்வி இருக்கணும், அந்த கல்வி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அப்படின்னா கல்வியின்படி அமல் இருக்கணும்னாங்க. இமாம் கசாலி எழுதுவார், கல்வி இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய ஓதுறார், நிறைய காரியம் சொல்லுகிறார், அமல் இல்லையா, அது பட்டுப்போன மரத்துக்கு சமம்னாங்க. பட்டுப்போன மரம், நம்ம வீட்டு வாசல்ல மரம் வைக்கிறோம், பள்ளிவாசல்ல மரம் வைக்கிறோம், அரசாங்கம் தெருவில் மரம் வைக்குது, எதுக்கு? நிழல் தரணும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிரயோஜனத்தை தேடுவோம், காற்றடிக்கணும், கனி தரணும். அந்த மரத்துல இருந்து கனி வந்துச்சு வைங்களேன், மரத்தை ரொம்ப பேணி பாதுகாப்போம். ஒரு முருங்கை மரம் வச்சா கூட அதுல முருங்கை இலை, அதுல முருங்கைக்காய் கிடைக்கிற வரைக்கும் அந்த மரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு மாமரம், அந்த மாமரம் அது பிரயோஜனம், அது எவ்வளவு தருமோ அந்த மரத்தை பாதுகாப்போம். எப்போது அந்த மரம் பட்டு போகுமோ, இலை இல்லை, காய் இல்லை, கனி இல்லை, வெயில்ல வாடி வதங்கி நிற்கிது, அந்த மரத்தை மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், வெட்டி வீழ்த்துவார்கள். ஏன் நிற்கிது? ஏதாச்சும் கட்டிடத்துக்கு பயன்படுத்துவோம், இல்லை விறகுக்கு பயன்படுத்துவோம். பட்டுப்போன மரத்துக்கு சமம் கல்வி இருந்து கல்வியின்படி வாழ்க்கை இல்லை என்றால், வாழ்க்கை இல்லாத கல்வி அது பட்டுப்போன மரம், அந்த மரத்தை விட்டு வைக்காது சமூகம். அவர் சொன்னார், இன்றைக்கெல்லாம் அறிஞர்கள் நிறைய இருக்கிறீர்கள், நீங்கள் படித்த கல்வி உங்கள் வாழ்க்கையில் தான் இல்லை. பொய் சொல்லாதே என்று படித்தாய், நீயே பொய்யின் உச்சத்தில் இருக்கிறாய். தீங்கு செய்யாதே என்று படித்தாய், நீ தீங்கை 4 பேருக்கல்ல 4000 பேருக்கு செய்கிறாய். யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது நீ படித்த கல்வி, நீ கஷ்டம் கொடுப்பதையே வாழ்க்கையாக்கி வைத்திருக்கிறாய். எப்படி? அப்ப கல்வி இருக்குது, கல்வியின்படி வாழ்க்கை இல்லை. நீங்க எந்த அறிவுரையை கேட்டாலும் அது பிரயோஜனம் கொடுக்காது என்று 3ஆம் அம்சத்தை அந்த ஞானி சொல்லி முடித்தார். 4வது, 5ஐ முடிச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமானது 5. 4வது சொன்னார், சொஹபத்துல் அஹ்யார், நல்லவர்களோடு பழகிறீர்கள், நெருங்குகிறீர்கள், நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள், நல்லவங்களோடு இருக்கிறீங்க, ஆலிம்களோடு இருக்கிறீங்க, பெரிய மனுஷங்களோடு இருக்கிறீங்க, ரொம்ப பக்தியான ஆளு அப்படின்னு அவங்க கூட பழகுறீங்க, அதெல்லாம் கரெக்ட், ஓகே. நல்ல மனிதர்களை நீங்கள் நண்பர்களாக வச்சிருக்கிறீங்க, நெருக்கமாக இருக்கிறீர்கள், பழகிறீர்கள், ஆனால் அவர்களை பின்பற்றுவதுதான் உங்க வாழ்க்கையில இல்லை. அவரோட இருக்கிறோம், அவர் எப்படி நடக்கிறார், நம்ம அப்படி நடக்கணுமே, அது சிந்தனை வர்றது இல்லை. அவர் ராத்திரி ஓதுறாரு, நம்ம ஓதணுமே. அவர் திக்கரை விட்டது இல்லையே, நம்ம விடக்கூடாது. அவர் ஜமாத்தை விட மாட்டாரு, நம்ம விடக்கூடாது. அவர் அப்பா அம்மாவுக்கு நல்லவா நடந்தாரு, நம்ம நடக்கணுமே. அவர் வீட்டில் நேர்மையா இருக்கிறாரு, நம்ம இருக்கணுமே. நீ நல்லவர்களோடு பழகிறாய், நல்லவர்களை வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றுவதில்லை. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பேர் பெரியவர்களோடு இருக்கிறாங்க, ஆனா பெரியவர்களின் வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அதற்கு உங்க தொடர்பில் இருக்கிறாரு, அவர் ஏன் இவ்வளவு கேவலமா நடக்கிறார், ஏன் இவ்வளவு கீழே நடக்கிறார்? நம்ம தொடர்புல இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க இவர் சரியாகணுமே, அப்ப இவர் சரியாகலையே, என்ன காரணம்? அது அவர் சொல்லுகிறார், உனக்கு எப்போ கேட்டது பிரயோஜனம் கொடுக்காம போகுமா, அதற்கு 5 தடை. அதுல 1, நீ எப்போதும் நல்லவர்களின் தோழமையும் தொடர்பும் இருக்கும், அவர்கள் வாழ்க்கை எடுத்து நீ நடக்க மாட்டாய். அவர்களை பின்பற்ற வேண்டுமே, அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காது, பின்பற்றது இல்லை. அது ரொம்ப கவனம்.
பெரியார்களோடு வாழ்கிறோம், நல்லவர்களோடு இருக்கிறோம், நல்ல நண்பர் இருக்கிறார், அவர்களை எல்லாம் நாம நட்பாக மட்டும் வச்சுக்கிட கூடாது. அவங்க வாழ்க்கையை நாம் எடுக்க வேண்டும், அதன்படி வாழ்கிற பெரிய கவனம் இருக்க வேண்டும். சாலிங்களை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். இமாம் கஹ்மஸ் என்று வரலாறு ஒரு மாமனிதரை சொல்லுகிறார். கஹ்மஸ் அவங்கள போய் சில பேர் சந்திச்சாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. பாவா ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டான். ஏன் அழுகுறீங்க? அவங்களோட நிறைய பேருக்கு தொடர்பு, நல்ல மனிதர்களை எல்லாம் உருவாக்குனவங்க, ஏன் பாவா அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு காரணம் சொன்னாங்க, ஆச்சரியமான காரணம். ஒண்ணுமில்லை, எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார், விருந்தாளியை உபசரிக்கணும், நான் அவரை உபசரித்தேன், அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவர் பிரியமான சாப்பாடு கொடுத்தேன். விருந்தாளி வரும்போது அவருக்கு பிரியமானது கொடுக்குற சூழ்நிலை இருந்தால் அதை கொடுக்கணும். சில நேரத்தில் சூழ்நிலை அமையாது, திடீர்னு வந்து இறங்குவாங்க, அப்போ இருக்கிறது தான் கொடுத்துக்கிற முடியும். அவருக்கு பிரியமானது கொடுத்தேன், அவர் மீன் பிரியமாக சாப்பிடுவார், மீன் சமைச்சு கொடுத்தேன், அவர் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கையெல்லாம் மீன் வாடை இருந்துச்சு, அதை சுத்தமாக்கணுமேனு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து வீட்டினுடைய பின்சுவரை லேசாக தோண்டி அதுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அந்த மண்ணை தேய்ச்சி கையை கழுகுனார். பக்கத்து வீட்டினுடைய சுவர், அப்பமெல்லாம் வீடெல்லாம் மண் சுவர் தானே, நம்ம தெரிஞ்சு எங்கள் வீட்டில் மண் சுவர் தான் இருந்துச்சு, நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்கலாம் மண் சுவர். அந்த மண்ணில் தான் சுவர் கட்டியிருப்பாங்க, செங்கல்லாம் கிடையாது. அந்த மண் சுவரை கொஞ்சம் தோண்டி மண்ணை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அந்த மண்ணை வச்சு கையை தேய்ச்சி அப்படியே சுத்தமாக்கி கொண்டார். மீன் வாட போயிட்டு அதை நினச்சி பார்க்குறேன், அல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரன் சுவராச்சே, அவன் சவுத்தில் போய் தோண்டி மண் எடுத்துட்டோமே, அவனை கேட்கலையே, அவன் அனுமதி இல்லாமல் செய்துட்டோமே, அந்த பாவத்தை நான் யார்கிட்ட போய் சொல்றது? அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அவன்கிட்ட அனுமதி வாங்காம செய்துட்டோமே. அடுத்த வீட்டுக்காரனுடைய சுவரை கொஞ்ச காலம் கையை துடைக்கிறதுக்கு மண்ணை தோண்டினது நினைச்சு நினைச்சு நான் வருந்துகிறேன், அழுகிறேன். அவங்க பின்னால வாழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்கள்ட்ட நேர்மை வந்துச்சு. அப்படின்னா யாரு பொருளையும் நம்ம ஆசைப்படக்கூடாது, யாரு பொருளையும் தொடக்கூடாது. இன்னைக்கு அடுத்த வீட்டுக்காரன் சொத்தையும் அவன் பேர்ல மாத்திரவங்க வாழ்கிற காலம். வாடகை வீட்டில் உட்கார்ந்து அந்த வாடகை வீட்டின் கடமைகளை பேணாத காலம். வாடகை வீட்டு ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா திரும்ப நம்ம போகும்போது பார்த்தா பைப் உடைச்சி போடுறாரு, பல்ப் உடைச்சி போடுறாரு, கதவை உடைச்சி போடுறாரு. என்னது வாடகை வீடா? அந்த வீட்டில் ஒரு பொருள் சேதமாக கூடாது. ஏன்? அது அமானிதம். இன்றைக்கு அடுத்தவர்கள் பொருளில் தாராளம் கையாளப்படும் இடம், அந்த பயமே இல்லை. இவ்வளவு கை தேய்க்கும் மணலை எடுத்தது என்ன பாவம்? அவர் அப்படி நினைக்கல. அல்லாஹ் கேட்பானே, பக்கத்து வீட்டுக்காரனுடைய சுவத்திலே மண்ணை எடுத்து விட்டா என்று. அதை என்னால இன்னுமே மறக்க முடியல. நினைச்சு நினைச்சு அழுகிறார். ஒரு வருஷம் ரெண்டு பல வருஷமா அழுதாங்களாம். அவங்களுக்கு பின்னால போற ஒரு கூட்டம் ரொம்ப நேர்மையானவங்களா மாறிட்டாங்க எல்லாரும். இப்படி ஒரு மகான், அவங்களை நம்ம பின்தொடர்றோம். நம்ம வாழ்க்கைக்கு வரணுமா? அந்த வாழ்க்கை வர வேண்டாமா? எடுக்கணுமே. அதான் முக்கியம். சாலிஹீங்களோடு பழகிறீர்கள், நல்லவர்களோடு தொடர்பு வைக்கிறீர்கள், அவங்களை பின்பற்றாமல் இருக்கிறீர்களே, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சரியாக்கி வைப்பானாக. ஐந்தாவதாக சொன்னார், இந்த வாழ்க்கைங்கிறதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்றதுங்கிற வாழ்க்கை எப்பவுமே நல்ல வாழ்க்கையா அமையாது. அந்த வாழ்க்கைக்கு வரம்புகளை, கட்டுப்பாடுகளை மிக தெளிவாக திருக்குரான் பாதை அமைத்து தந்திருக்கிறது. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையினுடைய தடங்களை போட்டு தந்திருக்கிறாங்க. இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க அதை செய்யறது இல்லை. அஞ்சாவது பெரிய விஷயம் சொல்றார், நீங்க நிறைய ஜனாசாக்களை அடக்கி இருக்கிறீங்க. தஃபந்துமுல் அம்வாத், நிறைய ஜனாசாக்களை அடக்குறீங்க. ஒருத்தர் மௌத்தா போயிட்டா தூக்கிட்டு போறீங்க, கபூர்ல போயிடுறீங்க, அடக்குறீங்க. வலா தாத்தபிரோன், படிப்பனை பெறது இல்லையே. ஜனாசா அடக்கும் போது பார்த்தா அங்கே ஒரு மண்டோடு கிடக்கும், அங்கே ஒரு எலும்பு கிடக்கும், அங்கே ஒரு கால் ஒடிஞ்சு கிடக்கும். கபருக்கு போறீங்க, கபூரில் போய் படிப்பினை பெறது இல்லையே. அந்த மையத்தை தூக்கிட்டு போறீங்க, பயன் பெறது இல்லையே. அந்த மையத்து எப்படி வாழ்ந்த மையத்து? ஓஹோண்டு வாழ்ந்துச்சு. அந்த மையத்து போட்ட சட்டை இன்னும் யாரும் போட முடியாது, அப்படி சட்டை போட்டுச்சு. அவ்வளவு டாப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவ்வளவு சுவையா சாப்பிட்டார். அந்த மாதிரி மாமனிதன் மரணித்து போகிறார். நீங்க தூக்கிட்டு போறீங்க, அடக்குறீங்க, பாடம் பெறது இல்லை. இதே நடந்தான நாளைக்கு எனக்கு. அப்ப நான் வாழ்ற போது சரியாகணுமே. ஜனாசாக்களை தூக்கி செல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஜனாசாக்களுக்கு பின்னால் செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடக்க முடிகிற வரைக்கும் உட்காருங்கள் என்றார்கள் பெருமானார். ஏன் தெரியுமா? அதுல எல்லாம் நீங்கள் உங்களை மாற்றுகிற பாடம் இருக்கிறது என்றார்கள். இன்னைக்கு ஜனாசாவை கொண்டு அடக்கிட்டு அங்கே உட்காந்து அலிம்பு பேசுகிறவங்க இருக்காங்க. அங்கேருந்து அவன் ஒரு மண்டோடு கடந்து அந்த மண்டோடு எடுத்து குத்தி, எப்படி இருந்திருப்பான் ஆள், எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்திருப்பான், இன்னும் ஓட அப்படியே கிடக்குது. தலையில் தூக்கிட்டு போகிற மையத்தை பற்றியே பேசுகிறாங்க. என்ன ஆட்டம் ஆடினா,
இன்னைக்கு பாரு அடங்கி போயிட்டு இருக்கிறான். அவன் ஆட்டம் ஆடி அடங்கிட்டானே, நானும் ஒரு நாள் அடங்குவேனே, எப்படி நான் வாழ வேண்டும், என் ஆட்டத்தை எப்படி குறைக்க வேண்டும் என்று நீங்கள் பாடம் பெறுவதில்லை. மையத்தை குறை சொல்லும் இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம். ஜனாசாவையே குறை சொல்லிட்டு இருக்கோம். இங்கே 5 விஷயம். இந்த 5 நீங்க மறக்கவே கூடாது. உங்க பிள்ளைங்கள்ட்ட கொண்டு சேருங்க, உங்க வீட்டு பெண்களுக்கு சேருங்கள். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். நான் வாழ்க்கையில் கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன், கேட்டதெல்லாம் பிரயோஜனமாக வேண்டும். தலைவிதி மாறிடும், நிம்மதி கிடைச்சிடும், உயர்ந்த வாழ்க்கை வந்துடும். எப்ப கேட்டபடி வாழ்றேனோ அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணையே இல்லை. என் வாழ்க்கை மொத்தமும் அல்லாஹ் ரசூலுக்கு திருப்தி ஆகிடும். அது வாழ முடியாம, கேட்டதை கொண்டு பிரயோஜனம் பெற முடியாம தடுக்கிற இந்த 5 மிகப்பெரிய சக்தியை, தடையை நான் களைஞ்சி எடுக்கணும். அப்போ ஜனாசாக்களை அடக்கிற போது பாடம் பெறணும், படிப்பினை பெறணும். எப்படிப்பட்ட மனுஷன்லாம் போயிட்டான், நம்ம இனி கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், இனி சரியாயிடுவோம், நம்மளும் ஒரு நாள் தூக்கிட்டு தானே போவாங்க, இந்த சந்துக்குள்ள நான் இருப்பேனே. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் ஒரு மாமனிதருடைய ஜனாசா போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், மன்ஹுவா, அந்த மையத்து யாருன்னு கேட்டாராம். இந்த மையத்து யாரு யார்கிட்ட? பக்கத்தில் போகிறவர்கிட்ட. அவர் சொன்னாராம், அந்த நீந்தான் மையத்துன்னாராம். நீந்தான்னாராம். அந்த ஆள் பதறி போயிட்டார். மையத்து யாருன்னு கேட்டா நீந்தாங்கிறான். இல்ல அண்ணா, நீந்தான் சொன்னேன், உனக்கு அது கஷ்டமா இருக்குதா? அப்படின்னா நான் தான் அந்த மையத்து. ஒன்னு நீ, உனக்கு அது ஏத்துக்க முடியலையா? நான். அவர் ஆடி போயிட்டார். அழகான பாடம் எழுதுறாங்க. என்ன அவர் யாரு இவர் யாருன்னு கேட்டு போற. இன்னைக்கு அவர், நாளைக்கு நீ, அடுத்த நாள் நான். நீ நாளை, நான் இன்னொரு நாள் முன்பின் நான் வருவேன், அல்லது நான் முந்துவேன், நீ பிந்துவாய். அந்த மையத்து யாருன்னு பேசாத. இனி இந்த மையத்தாக இதுல நான் போகணுமே, நீ சரியாகுவாய். படிப்பினை மையத்துக்கு கூட்டு போற போது, கொண்டு போற போது, அடக்கிற போது கபறுகளிலே பாடம் பெறுங்கள். ஜனாசாக்களை பார்த்து பாடம் பெறுங்கள். நீங்க என்ன விஷயத்தை கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனமாகி விடும் என்றார் அந்த சூபி, அந்த ஞானி. எத்தனை பெரிய அறிவுலகத்தின் மேதை. எனவே இன்ஷா அல்லாஹ் உயர்தரமான சபை, இது லேசான சபைலாம் இல்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட நோன்பாளியா இருக்கிறோம், லொஹர தொழுது இருக்கிறோம். இதுல பாதி பேர் ஏத்திகாப்புல இருக்கிறாங்க. ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு பிரியமான சபை. இங்க இருந்து நான் 100க்கு 100 வெளியே பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை, அவங்க சொன்ன அறிவுரைகளை, சாலிஹீன்கள் எப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறாங்களோ அதை சொல்றோம். அதை கேட்கிற ஒரு சபை எவ்வளவு கொடுத்து வச்ச சபை. என்ன தவம் செய்திருந்தா அல்லாஹ் நம்ம இங்கே உட்கார வைத்தான், கேட்க வைத்தான். இது ஒரு நாள் கேட்டுட்டா அடுத்த நாள் பல பேர் சடைவடைவாங்க. நான் இதுல பார்க்கிறேன், ஒரு நாள் விடாம வந்துட்டு இருக்கிற பெரிய கூட்டத்தை பார்க்கிறேன். ஒரு நாள் விடல, இன்னைக்கு 21 நாள் மிஸ் ஆகாம வர்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குமா இருக்காதா? டெய்லி பள்ளிவாசல் ஃபுல் ஆகுது. இதுல ஒரு பாடம் நீங்கள் பெறுங்கள். இது ஒரு பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸை இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் நாம் கேட்போம், நிச்சயமாக பயனடைவோம். நம்முடைய எதிர்காலம் மிக உயர்வாக மாறும். அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படும் இடத்திற்கு வருவோம். நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும், பொருளாதாரம் பரக்கத்தாகும், செழிப்பாகும். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமா வாழ்ந்துட்டா நம்ம விரும்புற வாழ்க்கையை கொடுத்துருவான் அல்லாஹ். கஷ்டத்தை போக்கிடுவான் அல்லாஹ், வறுமையை நீக்கிடுவான் அல்லாஹ், நோயை குணமாக்கிடுவான் அல்லாஹ், தரித்திரமே வராது. நீ சரியா நட, நான் உன்னோட அழகா நடக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்படி ஒரு வாழ்க்கையை பெறுகிற சபை அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்கு யாரெல்லாம் எந்த வகையில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இதை நடத்துகிற பெரும்பாலான மிகச்சிறந்த சாலிஹீன்கள் பல வருஷம், 25 வருஷத்துக்கு மேலே இதை தோய்வில்லாமல் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட மஜ்லிஸுல் அன்வார் என்ற அந்த பொறுப்பாளர்கள், அல்லாஹ் அவர்கள் யாவருக்கும் இன்னும் ஊக்கம் அளித்து தொடர்ந்து அல்லாஹ் நடத்த செய்வானாக. நமக்கும் அல்லாஹ் ஹயாத்தில் பறக்க செய்யட்டும், ஆரோக்கியத்தில் பறக்க செய்யட்டும், நிம்மதியை நசீபாக்கட்டும். அவன் விரும்பினால் மாத்திரம்தான் பேச முடியும். என்ன பேசணும், இங்கே என்ன தேவையோ அதை பேசணும். அது அவனால் தான் முடியும். அவன்கிட்ட கேட்டுட்டு தான் உட்கார்றோம். என்ன தேவை, நீ பேசு. நான் பேசவில்லை, என் ரப்பு நாவை அசைய வைத்து பேச வைத்தான். அல்லாஹ் எல்லோருக்கும் அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை தருவானாக. கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுகிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.